எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. क्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालां दधाना. हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण. भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना. सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं. बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे. वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः. शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च. सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान्. मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम्. सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते. अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतत् व्रतं मम. मदन्वये मत्पितृभिर्मया च महर्षितुल्यैर्महितो महात्मा. मद्भागधेयः मणिनूपुराढ्यः कोदण्डरामः कुलदैवतं मे. जानकीकान्तस्मरणं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते. अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतत् व्रतं मम. राम சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை சக்ருத்துக்கு சகசா என்கின்ற அர்த்தம் வரும் என்று சொன்னார்னு நேத்திக்கு பார்த்தோம். சகசா என்றால் உடனடியாக, துரந்த் என்று சொல்லுவா இல்லையா. இப்பயே ராமரை சரணாகதி பண்ணணும்னு எந்த க்ஷணம் தோணித்தோ அந்த க்ஷணமே புறப்பட்டான் விபீஷணன். சக்ருத்துக்கு பொதுவாக எல்லாருக்கும் தோன்ற அர்த்தம் ஒரு முறை என்கிறது தான். எல்லாரும் அப்படி தான் எடுத்துப்பா. எல்லா வியாக்கியானக்காரர்களும் அப்படி தான் எடுத்துட்டு இருக்கா. பெரியவாச்சாம்பிள்ளை மட்டும் சக்ருத்துக்கு சகசாங்கிற அர்த்தத்தை சொல்லி உடனடியாக புறப்பட்டான் விபீஷணன், சரேல் என்று சடக்கென்று புறப்பட்டான் விபீஷணன் என்கின்ற ஒரு அர்த்தத்தை சாதிக்கிறார். அதை சாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது தான் சொன்னதா சொல்லாமல் இவ்வாறு ஆழ்வான் நிர்வாகம் என்று ஒரு வாக்கியம் வேறாங்க. ஆழ்வான் சாதித்தபடி, ஆழ்வான் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொன்னாலே, ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலே நம்மாழ்வார், ஆழ்வான்னு சொன்னாலே கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் அவருடைய காலக்ஷேபத்தில் சக்ருத்துக்கு சகசான்னு அர்த்தம் பண்ணுவார்னு பெரியவாச்சாம்பள்ளி சொல்கிறது மூலமாக நமக்கு தெரிய வருது. இங்கே ஒரு பாவம் அடியனுக்கு தோணித்து, கூரத்தாழ்வானுக்கு ஏன் அப்படி ஒரு அர்த்தம் தோணித்துன்னா, அவர் இது மாதிரி சடக்குன்னு சரேல்னு சரணாகதி பண்ணுறதுக்காக கிளம்பியவர். அவரோட சரித்திரத்தை பார்த்தோம்னா அவர் அதை அவர் ப்ராக்டிக்கலாக அவர் நடத்தி காட்டினதுனால அவர் எப்படி இருந்தாரோ அதை சொல்கிறார். பெரிய தானப்பிரபுன்னு பேர் வாங்கினார். சாட்சாத்து தானப்பிரபுன்னு இடத்துலேருந்து யாரோ இவனும் அவனும் தானப்பிரபுன்னு சொல்லலை. தானப்பிரபுன்னு சொன்னது யாரு அப்படின்னு பேரருளாளன். பேரருளாளன்
வரதப்பெருமாளும் தாயாரும் எழுந்தருள் இருக்கா. ஏகாந்தமாக ராத்திரி வேளை திருக்கச்சி நம்பிகள் வந்து விசிறி கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். பெருமாளோட பேசுகிறவர், பெருமாளும் தாயாரும் என்ன பேசுகிறா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். கூரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் பக்கத்தில் இருக்குது, கிராமம். அந்த கூரத்தினுடைய தலைவர் இவர் ராஜா, சிற்றரசர். கூரேசன்னு பேர் இருக்கு, ஸ்ரீவத்ச சின்ஹன்னு பேர் இருக்கு திருநாமம். ஆனால் கூரத்தாழ்வான் தானே கூப்பிடுறோம் நம்ம. அவர் தானம் பண்ணி ராத்திரி 2 மணிக்கு அன்னதான கூட்டம் வந்து ஜல்லுன்னு சாத்துமா. அதை மணிக்கடவு சாத்துறது, அந்த சத்தம் கேட்டுட்டு என்ன சத்தம் கேட்கறதுன்னு தாயார் கேட்டாலாம், பெருந்தேவி தாயார். பேரருளாளன் சொன்னாதான், இது தெரியாதா, நம்முடைய கூரத்தாழ்வான் கூரேசனுடைய அன்னதான கூடம் இப்போ தான் சாத்தரா, காலம்பரலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தானம் பண்ணி மாளலை. அப்படி பேரருளாளன்ட்டேந்து பேர் வாங்கினவர் திருக்கச்சி நம்பிகள் இதை கேட்டுவிட்டு இதை வந்து கூரத்தாழ்வான் இடத்துல சொல்கிறாருன்னு. அப்பேற்பட்டவர் எனக்கு பெரிய கோட்டீஸ்வரன்னோ பிரபுன்னோ பேர்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அடியாருங்கிற பேர் ஒன்று இருந்தால் போரும் என்று சர்வத்தையும் விட்டுவிட்டு, தன்னுடைய சொத்து கித்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு, தன்னுடைய அந்த போஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு, ராமானுஜரே கதி என்று ஒரு நாள் ஒரு ஸ்பார்க்கு மனசில் வந்த நாள். எந்த நாள் அன்னைக்கு இந்த ஸ்பார்க்கு வந்ததோ, எந்த நாள் அன்னைக்கு இந்த ஸ்பூர்த்தி வந்ததோ, அந்த ஸ்பூர்த்தி வந்த நாளன்று சடேல் என்று ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி வந்து உடையவருடைய திருவடியை பிடிச்சுண்டார். ஸ்ரீ ராமானுஜரை சரணாகதி பண்ணார் என்கிறது கூரத்தாழ்வானுடைய நிஷ்டை. அந்த நிஷ்டைக்கு உள்ள பண்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பின்னாடி தரிசனத்தை இழந்தவர் இவர். அவரே சொல்கிற வார்த்தது, தரிசனத்திற்காக தரிசனத்தை இழந்தோம். அதாவது தன்னுடைய கண்களை ஸ்ரீ ராமானுஜ தரிசனம் என்கின்ற வைஷ்ணவத்திற்காக இழந்தவர், வைஷ்ணவத்துக்காக கண்களையே கொடுத்தவர். அந்த கண்கள் போகிறதுக்கு யார் காரணமானவனோ அவனுக்கு நாளூரான்னு பெயர். ஸ்ரீ ராமானுஜர் கூரத்தாழ்வானை பார்த்து சொல்கிறார், பெருமாளோட பேசுகிறவா வாழலாம், ரங்கநாதர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கோப்பா, கண்ணு வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ என்று கேட்க, எனக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிற வழக்கம் இல்லையேன்னார் கூரத்தாழ்வான். கண்ணே போய் எடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கிற வழக்கம் இல்லைன்னார். ஸ்ரீ ராமானுஜர் நிர்பந்தப்படுத்தினார். நிர்பந்தப்படுத்தின உடனே கூரத்தாழ்வான் போய் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டார். பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது கூரத்தாழ்வான் பிரார்த்தனை பண்ணி திரும்பி வந்துட்டார். ஸ்ரீ ராமானுஜர் பிரார்த்தனை பண்ணிண்டாச்சா, பிரார்த்தனை பண்ணிக்க தான் போனேன், ஆனால் கொஞ்சம் பிரார்த்தனை மாறி பண்ணிட்டேன், கண்ணு வேணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு பதிலாக வேற பிரார்த்தனை பண்ணிவிட்டேன். என்ன பிரார்த்தனைன்னா, அடியனுக்கு இப்படி அபச்சாரப்பட்டுட்டானே நாளூரான், அவனுக்கு அதுக்கான தண்டனை கிடச்சிட போகிறதே, அவன் நல்ல கதியை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டேன். பெருமாள் என்ன சொன்னார்? பெருமாள் சொன்னார், உன் ஸ்மரணையில் வந்துவிட்டான்ப்பா, அவன் நல்ல கதியை அடைஞ்சிடுவான். நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். இதை கேட்ட உடனே ஜெகதாச்சாரியர்களுக்கெல்லாம் ஜெகதாச்சாரியனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் பாஷ்யக்காரர் கையில் இருக்கக்கூடிய திருதண்டத்தோட ஒரு உத்தரியத்தோட உட்கார்ந்துருந்தவர் எழுந்து 2 முறை குதிச்சு, உன் ஸ்மரணையில் ஒரு முறை வந்ததுக்காக அவனுக்கு நல்ல கதின்னா, உன் ஸ்மரணையில் எப்போ பார்த்தாலும் இருக்கேனே, அப்போது பெருமாள் எனக்கும் நல்ல கதி அப்படிங்கிறத, பெருமாளை அடைஞ்சிடுவேங்கிறத ஊர்ஜிதப்படுத்துகிறார்னு. கூரத்தாழ்வானுடைய நிலைங்கிறது அப்பேற்பட்டது, கூரத்தாழ்வானுடைய பாவங்கிறது. வேற ஒரு விஷயமும் இங்கே பிரசங்காத்தான் நினைவுக்கு வருது, அதை முடிச்சுட்டு ராமாயணத்துக்கு போகிறேன். ஆச்சரியமான விஷயம் அது. ஸ்ரீ அண்ணா காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது ஸ்ரீகூரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலேருந்து, கூரத்தாழ்வானுடைய க்ஷேத்திரம் அது, அதிலிருந்து சில பாகவதர்கள் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் வந்து பார்த்தார்கள். திருப்பணி பண்ணணும் என்று சொல்ல, நான் ஸ்ரீகூரத்துக்கு வரேன் அப்படின்னு அண்ணா சொல்லியிருந்தா, ஒரு நாள் அன்றைக்கி இங்கே காஞ்சிபுரத்தில் நடக்கிற சப்தாகத்துக்கு நடுவிலேயே ஸ்ரீகூரத்துக்கு போயிட்டு வரலாம்
அப்படின்னு ஸ்ரீகுரத்துக்கு ஸ்ரீ அண்ணா வந்தா. ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை, ஏதோ 1-2 பேரை மட்டும் அழைச்சிண்டு வந்தா. அழைச்சிண்டு வந்த இடத்துல எதிர்பாராத விதமாக வேற எங்கேயுமே அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீ அண்ணா இது மாதிரி பண்ணது இல்லை. அங்கே சந்நிதிக்கு எப்போ வந்தாலோ அப்போ கூரத்தாழ்வானுடைய திருமாளிகையில், கூரத்தாழ்வான் சந்நிதியில் அந்த இடம் முழுக்க அங்க பிரதட்சணம் பண்ணா. என்ன பிரார்த்தனைக்காகவா இல்லை, ஏதாவது காமியார்த்தமா இல்லை, பின்ன அங்கே உள்ள ஒரே ஒரு சுத்தமான அல்லது புகழுக்காகவா? முதல்ல இது இப்போ பிரகடனமாக சொல்கிறதே அடியனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எங்கேயும் அது புகழுக்காகவும் இல்லை. அதில் உள்ள ஒரே ஒரு பாவம் என்னென்ன, கூரத்தாழ்வான சேவிக்க வரவாளுடைய பாததூளி அடியன் மேலே படட்டம் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான பிரேமை அந்த கூரத்தாழ்வான இடத்துல ஸ்ரீ அண்ணாவுக்கு உண்டு. எதனால அப்படின்ன, அப்படி ஒரு ஆத்மார்த்தமான பிரேமை கூரத்தாழ்வானுக்கு பாஷ்யக்காரர் மேலே உண்டு, ஸ்ரீ ராமானுஜர் மேலே. ஸ்ரீ ராமானுஜர் இடத்துல உள்ள உத்கர்ஷமான பிரேமையினாலே ஆச்சாரியனே கதி அப்படின்னு இத்தனை கோடி சொத்தையும் ஒரே நாளில் துறந்து அவர் கூரத்திலேருந்து ஓடி வந்தாருங்கிறது சகசைவ பிரபன்னாய, சகசா ஏவ பிரபன்னாய. அந்த சகசைவ பிரபன்னாயவை விபீஷணன் அவர் பார்த்ததுனால சகிருத்துக்கு சகசான்னு அர்த்தம் பண்ணணும் என்று தன்னுடைய காலக்ஷேபத்தில் சாதிச்சதை பெரியாச்சாம்பிள்ளை இங்கே வியாக்கியானத்தில் பதிவு செய்கிற அழகு. இது ஆழ்வான் நிர்வாகம், அதான் பெரியாச்சாம்பிள்ளையினுடைய வார்த்தை. அதுதான் பார்த்தோம் நேத்திக்கு. அந்த சகசா, அதாவது துறந்துங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, அதுக்கு மேலே சகிருத்துனா ஒரு முறை, அது பரமைகாந்தியம். அந்த பரமைகாந்தியம் என்கிறது அதில் ஒரு உண்மை இருக்குது, அதில் ஒரு ஆர்ஜவம் இருக்குது. அந்த ஒரு ஆர்ஜவத்தை குறிக்கக்கூடியதாக ஆர்ஜவேண பிரபன்னாய, சகிருதேவ பிரபன்னாய, சகசைவ பிரபன்னாய, ஆர்ஜவேண பிரபன்னாய, பிரதிபான பிரபன்னாய, இவ்வளோ அர்த்தம் உண்டு அதுக்கு. அதுக்காக சொல்ல வரேன் என்று இன்னைக்கு பிரவச்சனத்தை துவங்குவோம். இப்பொழுது இதே ஸ்லோகத்தை மேலே தொடர்ந்து விளக்கணம் என்னும் பொழுது ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் உள்ள நம்ம எல்லாருக்கும் அநேகமாக தெரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்லோகம் நிறைய முறை கேட்டிருப்பேள். நான் முன்னாடியே சொல்கிறேன்னு சொன்னேன் முந்தானேத்தி, அதுதான் இது. இப்போ அதுதான் பாட்டா பாடினேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹ பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசஹாகா கோப்த்ருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதிஹி. ஆனுகூல்யஸ்ய சுருக்கமாக அர்த்தத்தை சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் சொல்கிறேன். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹா, சரணாகதின்னு பண்ண வந்தோம்னா, சரணாகதின்னா என்ன? இங்கே விபீஷண சரணாகதிங்கிறோமே, விபீஷணன் பண்ண சரணாகதிக்கு என்ன அர்த்தம்? சரணம்னா சம்ஸ்கிருதத்தில் வீடுன்னு ஒரு அர்த்தம். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியே சரணாகதி பண்ணுறான் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அர்த்தம் இல்லை, அதை நேற்றுக்கே பார்த்தோம். சரணம் அப்படின்னா மொத்தத்துக்கு கையாலாகாதவன், அவன் எனக்கு கை கொடுக்க ஆள் இல்லையே, நான் கையாலாகாதவனாக போயிட்டேனே அப்படின்னு கதறத்துக்கும் சரணாகதின்னு பேர். விபீஷணம் பண்ணுற சரணாகதி அதுவும் இல்லை. விபீஷணன் ஒன்றும் கையாலாகாதவன் இல்லை. அது மாதிரி சரணாகதிலாம் உண்டு, ஆனால் விபீஷண சரணாகதி அது இல்லை. மூணாவது உதவி நாடி வருது. பார்த்தா அது மாதிரி தான் இருக்கும். ஏதோ ராஜ்யகாங்ஷி ராட்சசா, ராவணம் போன உடனே ராஜ்யத்தை ஆளலான்னு வந்தானோன்னு தோணும், பார்த்தா அப்படி தோணும். ஆனால் அதுவும் இல்லை. பின்ன இங்கே இந்த சரணாகதி எது அப்படின்னா, ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் விபீஷண சரணாகதி. இதில் சரணாகதிக்கான 6 லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லட்சணங்கிற வார்த்தை முக்கியம். கிரந்தத்திலேயே அப்படி இல்லை, இருந்தாலும் பெரியவாள்லாம் அப்படி தான் சொல்லுவாது. கிரந்தத்தில் 6 விதம்னு சொல்லிவிட்டார். 6 விதம்ங்கிறத லிட்டரலாக எடுத்துக்கூடாது, 6 லட்சணம் தான் அர்த்தம். 6 விதம்னா அர்த்தம் வேற. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம்ங்கிறது 9 விதம். சிரவணம் மாத்திரம் போகிறோம், கீர்த்தனம் அது தனித்தனி பாதை. கீர்த்தனம் மாத்திரம் போகிறோம், ரெண்டுத்தையும் சேர்க்கலாமா? தாராளமாக சேர்க்கலாம். தனித்தனியாக சிரவணம் மட்டுமே பண்ணிட்டு இருப்பேன், பண்ணலாம். ஸ்மரணம் மட்டுமே பண்ணலாம், சிரவணம் கீர்த்தனம் ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு எல்லாம் தனித்தனி மார்க்கம். அதுதான் நவவிதா பக்தி. இங்கே ஷட்விதான்னு வாக்கியம் இருந்தாலும் ஷட் லட்சணா தான். அது 6 லட்சணம். இதில் ஆனுகூல்ய சங்கல்பம் மாத்திரம் போரும், பிராத்திகுலிச வர்ஜனெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பொருந்தாது. இது இந்த 6 லட்சணம்ங்கிறது கிட்டத்தட்ட டெஃபனேஷனுங்கிற மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன்.
லட்சணம்ங்கிற சொல்லுக்கு எக்ஸாக்டாக அந்த அர்த்தம் கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட லட்சணம் அப்படிங்கிறது அது மாதிரி விஷயம். அது சரணாகதிங்கிறத விளக்குக, சரணாகதி டிஃபைன் சரணாகதி அப்படின்னு சொன்னோன்னா இது இந்த 6 அதோட லட்சணமாக இருக்கும். அந்த லட்சணங்களில் ஆனுகூல்யசி சங்கல்பா, யாரை சரணாகதி பண்ணோமோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். பிராத்திகூல்யசிய வர்ஜனம், அவளுக்கு பிடிக்காததெல்லாம் விட்டுடணும். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, அவர் காப்பாற்றுவார் என்கிறதுல மகா விஸ்வாசம் வேணும். கோப்திருத்வ வரணம் ததா, யார் காப்பாற்றுவாரோ அவரை சரணாகதி பண்ணணும். ஆத்ம நிக்ஷேப அப்படிங்கிறது அவரிடத்துல நம்மளையே ஒப்படைக்கணும். கார்பண்யே, அவரிடத்துல நாம் ஆட்பட்டவனாக இருக்கணும். ஷட்விதா ஷட்லட்சணா சரணாகதி என்கிறது இங்கே ஸ்லோகம். இதில் முதல்ல ஆத்ம நிக்ஷேபங்கிறத எடுத்துப்போம். இந்த 6 லட்சணங்களும் எப்படி இந்த சக்ருதேவ பிரபன்னாயங்கிற ஸ்லோகத்துக்கு பொருந்துங்கிறத நான் சொல்கிறேன். இதில் முதல்ல ஆத்ம நிக்ஷேபம். சரணாகதினா என்ன? சரணாகதிங்கிற சொல்ல கேட்ட உடனே நம்ம மனசில் என்ன வருது? அதுக்கு எவ்வளோ அலங்காரங்கள்லாம் இருக்கலாம், அதுக்கு ஏதோ அட்ஜங்க்ஸ்லாம் இருக்கலாம். ஆனால் சரணாகதிங்கிற சொல்ல கேட்ட உடனே நம்ம மனசில் முதல்ல வர்றது என்ன வரணும் என்றால் ஒப்படைக்கிறது. ஒப்படைக்கிறது, இதையும் ஒப்படைக்கிறது இல்லை, நம்மளையே நம்ம ஒப்படைக்கிறது. அப்போது அதுதான் ஆத்ம நிக்ஷேபங்கிறது. ஆத்ம நிக்ஷேபம் அப்படிங்கிறது சரணாகதிக்கு ஏதோ ஒரு அலங்காரம் இல்லை, ஆத்ம நிக்ஷேபம்தான் சரணாகதி. நவவித பக்தியில் ஆத்ம நிவேதனம்னு பேர் அதுக்கு. விபீஷணன் ஒப்படைக்கிறான். நிவேதயத்தை மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், என்னை ராமரிடத்தில் நிவேதனம் பண்ணிடுங்கோ என்று சொல்லுகிறார் விபீஷணம். அப்போது அதுதான் இந்த ஆத்ம நிக்ஷேபம், சமர்ப்பணம். ராமரிடத்திலேயே தான் தன்னை சமர்ப்பிக்கிறதுக்கு, இதம் ந மம என்கின்றபடி ராமரிடத்திலேயே நாம் நம்மளை சமர்ப்பிக்கிறதுக்கு ஆத்ம நிக்ஷேபம் என்று பெயர். அடுத்தது, அப்படி சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய சுபாவமாக கூட இருக்குங்கிறது ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தம். அது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, எந்த ஜீவனுக்குமே யாரோ ஏதோ ஒன்றுத்தில் நம்மளை ஒப்படைச்சுன்னு தான் இருக்கோம். எங்கேயோ போய் ஒப்படைக்கிறோம், ஏதோ ஒன்று வேண்டிருக்கு, ஏதோ ஒரு ஆலம்பனம், ஏதோ ஒரு சப்போர்ட், ஏதோ ஒன்று வேண்டிருக்கு. அதை அந்த ஆலம்பனத்தில் இருக்க வேண்டியிருக்கு. இல்லை அப்படியே நீ பழகினுட்ட இண்டிவிஜுவலிட்டி வேணும் அப்படிலாம் சொல்லுவா, இருக்கலாம். ஆனால் அது மாதிரியாக ரேர் கேசஸில் எந்த ஆலம்பனமும் இல்லாத இருக்கிறவாழ்லாமும் உண்டு. ஆனால் பொதுவாக மக்களுக்கு பார்த்தேன்னா ஏதோ ஒன்றுத்த அண்டி, ஏதோ ஒரு ஆலம்பனத்தோட அது மாதிரி வாழறது, அப்படி ஏதோ ஒன்றுத்துக்கு தன்னை ஒப்படைச்சிட்டு வாழறதுங்கிறது நிறைய பேர்கள்ட்ட நம்ம பார்க்குறோம். அது சத்விஷயத்துக்கு ஒப்படைக்கிறது, ராமச்சந்திர பிரபுவனிடத்தில் நம்மளை ஒப்படைக்கிறது அப்படிங்கிற காரியத்தை நம்ம பண்ணலை அப்படின்னா அதுக்கு தண்டனையாக நம்ம கண்டவன்ட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஆகிடும். இது ரொம்ப ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்படி வண்டியில் போயின்னு இருந்தோம் அப்படின்னு சில கடைகள் வாசலில் ஒரே கூட்டமாக இருக்குது. பார்த்தேளா, பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. ஒரே கூட்டம். நான் கொரோனா முடிஞ்ச உடனே பெரிய க்யூ நின்றுது, மிகப்பெரிய க்யூ நின்றுது. என்னத்துக்கு அப்படின்னா அது இவர்கிட்ட நாம் நம்மளை ஒப்படைக்காததுக்கான தண்டனை. இது யதார்த்தமாக நாம் என்ன ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய, இந்த ராம ரசம் தெரிஞ்சிருத்துன்னா மற்ற ரசங்கள் நமக்கு பெருசாக படாது. ராமரிடத்துலையே நம்ம மனசு இருந்துருத்து அப்படின்னா அது மாதிரி விஷயங்கள் நம்மளை தொடாது. ராமரிடத்தில் நம்ம மனசு இல்லாதது தான் இது காரணம். ஆஞ்சநேய சுவாமி அந்தப்புறத்தில் அத்தனை ஸ்திரீகளை பார்த்தும் கூட, ராவணனுடைய ஸ்திரீகள் அத்தனை பேரையும் பார்த்தும் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மனசு என்னிடத்துல தான் இருக்குது. மனோஹி ஹேதுகு தச்சமே சுவியவஸ்திதம் என்று சொல்கிறார். அது மாதிரி ராமரிடத்தில் மனசு நிற்க நிற்க நிலைக்க 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 இது மாதிரி விஷயங்களில் நமக்கு பிரேரணை வராது. இல்லாத போனால் என்னென்ன எதுக்கெல்லாமோ ஆட்படுற மாதிரி ஆகும். எதுக்காவோ ஆட்பட்டால் என்ன ஆகும்னா கீதையில் சொல்கிறார் பகவான், தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே. ஏதோ ஒன்றத்தை பார்க்குறோம், அதில் அட்டாச்மெண்ட் வருது. சங்காத்து சஞ்சாயத்தே காமஹா, அட்டாச்மெண்ட்டை வந்த உடனே அது வேணும் 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 வேணுங்கிறது வருது. வேணும் வேணுங்கிறது வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா காமாத்து குரோதோத்பிஜாயத்தே, அது கிடைக்கல அப்படின்னா நமக்கு கிடைக்கலைங்கிற ஆத்திரம் வருது. அப்புறம் ஈர்ஷ்ய வருது, பொறாமை. என்ன அவனுக்கு கிடச்சி கொடுத்தே, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இங்கே ஸ்லோகத்தில்.
குரோதாத் ஈர்ஷ்யாபிஜாயத்தே. இங்கே பகவான் சொல்கிறது என்னென்னா, குரோதாத் பவதி சம்மோகா. எப்படியாவது அதை அடையணும், தப்பு பண்ணியோ சரி பண்ணியோ ரைட்டு பண்ணியோ எது பண்ணியாவது அதை அடையணுங்கிறது மோகம். குரோதத்துலேருந்து மோகம் வருது, மோகத்துலேருந்து பிரம வருது, சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா. அதுலேருந்து விவேகம் அழியிறது, ஸ்மிருதி பிரம்சாத்து புத்தி நாசகா. விவேகம் அழிந்தால் எல்லாம் அழியிறது. இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். புத்தி நாசாத்து பிரணஷ்யதி, புத்தி நாசாத்து சர்வநாசகா என்று ஒருத்தனுடைய அழிவு பாதைங்கிறது இதுதான். இவ்வளவு தூரம் பெருசாக பேசணுங்கிற அவசியம் இல்லைப்பா. இது எல்லாத்துக்கும் ஒரு புது வார்த்தை ஒன்று போடணும் அப்படின்னா கீதையில் பகவான் சொல்கிறான், காமக்ரோதோத்பவம் வேகம்ங்கிறான். சாந்தி, திருப்தி, பகவத் சந்நிதி, ஆச்சாரிய சந்நிதின்னா அங்கே ஒரு நிதானம் இருக்கும், ஆழ்ந்த அமைதி இருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ விஷயபோகங்களை நோக்கி ஓடுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ வேகம் இருக்கும். அதிருப்தியில் வேகம் இருக்கும். இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும் அப்படிங்கிற வேகம் மனசில் உள்ள வேகமாக மட்டும் இல்லாமல் உடம்பெல்லாம் அந்த வேகத்துக்கு இடம் கொடுத்தாகணும். மனசில் உள்ள வேகம் உடம்புக்கும் இடம் கொடுக்கும். அப்போ இப்போ இங்கே என்னென்ன பிளட் ஃப்ளோவில் வேகம் வரும், ஹார்ட் பீட்டில் வேகம் வரும், நரம்பு தளர்ச்சி வரும், ஒவ்வொன்றுத்துலேயும் சரீரம் முழுக்க வேகம் வரும். மனசோட வேகத்தோடு சேர்ந்து இது எல்லாத்துலேயும் வேகமாக ஆகும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறா. ஸ்ட்ரெஸ்ஸு வேண்டாம், ஸ்ட்ரெஸ்ஸு வேண்டாம் நிறைய கேட்டுப்பேள். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு வேணும், ஸ்ட்ரெஸ்ஸு வேணும். எப்போ வேணும் அப்படின்னா, திடீர்னு இங்கே ஒரு பாம்பு வந்துருத்துன்னா, திடீர்னு இங்கே ஒரு பாம்பு வருதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு வேணும்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் வந்துடும் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கே என்ன டெஃபினேஷன்னா, ஃபைட் ஆர் ஃப்ளைட் சிச்சுவேஷன் அப்படின்னு. ஒன்று அந்த பாம்பை அடிக்கிறதுக்கு சில பேர் ஸ்டிக் எடுத்துன்னு நிற்பா, சில பேர் எழுந்து ஓடுவா. ரெண்டு விதம் நடக்கும், ரெண்டு நடக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்தது அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பு முழுக்க ஒரு வேகம் ஏற்படும், உடம்பு முழுக்க ஏற்படும். அது ஒரு பயாலாஜிக்கல் லாங்குவேஜில் இதை சொல்லணும் அப்படின்னா, நார்மலாக உடம்பு இருக்கும் பொழுது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும் பாடியை. ஆனால் பாம்பு இங்கே வந்த உடனே அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமால் இயங்க முடியாது, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். இது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுற மாதிரி. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மொத்த பாடியையும் மனசையும் இயக்கும். துப்பு துப்புன்னு எங்கேருந்தோ ஒரு வேகம் வரும். அந்த வேகம் தேவை, என்ன பாம்பு இருக்கு எழுத்தாப்புல, நல்லா கவனிங்கோ. ஆனால் அந்த பாம்பு இருக்கும் பொழுது தான் வேகம் தேவை. இந்த பாம்பு திடீர்னு வரும்பொழுது என்ன ஒரு வேகத்தை கலப்புறோமோ இந்த உடம்புல, அந்த வேகத்தில் 24 மணி நேரமும் இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னான்னு சொன்னேனே தவிர, நிஜமாக இப்போ உள்ள போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டில் அதான் நடக்கிறது. 24 மணி நேரமும் அதே வேகத்தில் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, எது மாதிரி லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கணுமோ, எது மாதிரியான விஷயங்கள்லாம் சுகபோகங்களை அனுபவிக்கணுமோ, எது மாதிரி விஷயபோகங்களில் விழணுமோ, எது மாதிரியான அல்லல் சல்லலில் இறங்கணுமோ, அது எல்லாம் எது மாதிரியான உணவு திங்கணுமோ அது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். கேட்டால் இதுக்கு தான் டெவலப்மெண்ட்டுன்னு வேறு பேர் சொல்கிறோம். நேற்றுக்கு தான் அவர் சொன்னார், ராமச்சந்திரன் மாமா, ஏதோ எங்கள் லைஃப் ஸ்டைல்லாம் வேறேன்னு யாரோ பெரியவாள்கிட்ட சொன்னாலாம். எங்கோ யூஎஸ்ஏலேருந்து வந்தவா, எங்கள் லைஃப் ஸ்டைல்லாம் வேற. உங்களுக்குலாம் லைஃபே கிடையாது, ஸ்டைல் தான் உண்டு. இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்கிட்டையே நம்ம தினமுமே பகல் ராத்திரி எல்லாத்தையும் ஒப்படைச்சோம் அப்படின்னு மேலே அதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் படுபயங்கரமாக ஆகும். இவ்வளவும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிரபுவோட சன்னதி, ராமருடைய சன்னதி, ராமநாம ஜபம், ராம கதாசிரவணம், ராமாயண பாராயணம், இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு உத்வேகத்தை மேலே மேலே பாருங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சம்ஸ்கிருதத்தில் உத்வேகம்னு பேரே பாருங்க எப்படி இருக்குன்னு. உத்வேகம் பக்தனுடைய லட்சணத்தில் கீதையில் சொல்லும்பொழுது, காமக்ரோத ஹர்ஷாமர்ஷ பய உத்வேகைஹி முக்தஹா அப்படிங்கிறார். ஹர்ஷம் அமர்ஷம், அமர்ஷம்னா கோபம், ஹர்ஷம்னா எக்ஸைட்மெண்ட்டு, கோபம், ஹர்ஷ அமர்ஷ பய
பயம் ப்ளஸ் உத்வேகம் இல்லை. ஹர்ஷ கமா உத்வேக கமா பய கமா உத்வேக அப்படி இல்லை. அது ஹர்ஷ கமா பய கமா அமர்ஷ இத்தியாதி உத்வேகங்கள். இது எல்லாமே உத்வேகம். இது எல்லாத்தோடையும் உத்வேகம் இருக்கு. இந்த உத்வேகம் இப்படி கிளம்புற வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகம் மனுஷனை அடிச்சு விடுறது. அந்த உத்வேகம் மனுஷனை அடிச்சு விடுறது. அந்த உத்வேகம் விஷயபோகங்களுக்கு நாம் ஆட்படும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஆட்படுறோமோ பந்தப்படுறோமோ அவ்வளோக்குள்ள வருது. அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு ஆழ்வார் வாக்கியம். அது மாதிரி உடனே அது வேணும் இது வேணும், அதை முடிச்சு இதை பண்ணணும், இதை முடிச்சு அதை பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அதுலேயே பந்தப்பட்டு கடந்து அதுலேயே வர முடியாத ஒரு நிலையில் ஒரு உத்வேகம் வருது. ஏதோ ஒரு விஷயபோகத்தை தொத்திண்டு அந்த விஷயபோகத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறது இந்த ஜீவனோட நிலையாக இருக்குது. இதை நீக்கிக்கிறதுக்கு வழி என்ன என்றால், எம்பெருமானுக்கு நம்ம ஆட்படுவது மூலமாக நாம் விஷயபோகங்களில் உள்ள பற்றை நீக்கி கொள்ள முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக விஷயபோகங்களில் உள்ள பற்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க என்ன ஆகும் அப்படின்னா நிதானம் ஏற்படும், சாந்தி ஏற்படும், திருப்தி ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும். இதெல்லாம் எம்பெருமானுக்கு ஆட்படுவது, எம்பெருமானிடத்தில் ராமச்சந்திர பிரபுவனிடத்தில் நாம் நம்மளை ஒப்படைக்கிறது, அதுதான் ஆத்ம நிக்ஷேபம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் வரக்கூடிய விஷயம் அவரிடத்துல நாம் நம்மளை ஒப்படைச்சு விடணும். அதாவது இப்போ இருக்கிற நிலைமை என்னென்ன, பல ஜன்மாக்களுடைய வாசனைகளால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னென்ன, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லது. என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னோடது, இந்த வீடு என்னோடது, கார் என்னோடது, பங்களா என்னோடது, எல்லாம் என்னோடது, நான் சீஃப், நான் தான் ஹெட்டு, ஜகத்து சிருஷ்டியே எனக்காக நடந்திருக்கு. நேற்றுக்கு ஏதோ ஒரு குழந்தை சொல்லித்து, ஓகீசம்மா, இது பேர் என்னப்பா அது, ஓகீசம்மா, எல்லாமே எனக்காக இருக்கு, எனக்கு ஒன்றும் நடக்கலை, உலகம் எனக்கு ஒன்றும் கொடுக்கல, அது என்னது இது, எப்படி உலகம் எனக்கு கொடுக்காது, சீற்றம், எனக்குன்னு ஒன்றும் நடக்கலை, உலகம் எனக்காக இருக்கு, உலகமே எனக்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சீற்றத்திலேயே இருக்கிறது. இப்படியே பழகிட்டோம். பல ஜென்மாக்களில் பழகின பழக்கம் அது. உண்மை அது இல்லை. உலகம் நம்மளுக்காக இல்லை, உலகம் நம்மளுக்காக இல்லை, உலகம் நம்மளோடதும் இல்லை. வாஸ்தவத்தில் எதுவுமே நம்மளோடது இல்லை. ஏன்னா இது நம்மளோடதுங்கிறதுக்கு அத்தாட்சி என்ன, நம்மளோடதுங்கிற ஓனர்ஷிப்பே ஒரு நோஷன்னு தோன்றுறது. ஒரு ரோடு வழியாக அப்படி போயிட்டே இருக்கோம், அங்கே ஒரு நிலத்தை பார்க்குறோம். இந்த நிலத்தை அந்த வழியாக போகிறவன் அப்படி அடிக்கடி இப்படி பார்க்குறான் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா என்னோடதுன்னு நினைக்கிறான், பட்டா போட்டு அவனோட தான் இருக்குது, அதனால அந்த வழியாக வரும்போது தான் அதை பார்த்து என்னோடது அப்படின்னு நினச்சிப்பான். திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சு. எதுன்னா, இந்த நிலத்தை வித்துடலான்னு அவனுக்கு தோணித்து உடனே விற்க போகிறேன்னு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணான். யாரோ வந்தவாளோட பேரம்லாம் பேசப்பட்டது. ஒரு நாள் ஒரு 4-5 மணி நேரம். அப்புறம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்னவோ போய் 2 பேரும் கையெழுத்து போட்டால், என்னவோ பண்ணால், என்னவோ ஒரு ப்ராசஸ். அந்த நிலத்தில் கூட நடக்கலை, அதெல்லாம் எங்கேயோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒன்று அங்கே நடந்தது. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வழியாக வரும்போது இந்த நிலத்தை பார்க்குறதே இல்லை அந்த ஆள். ஏன் பார்க்குறது இல்லைன்னு, இது என்னோடதுங்கிறது போயிடுச்சு. இது ஒரு 4 நாள் முன்னாடி என்னோடதுங்கிறது இருந்தது, இப்போ என்னோடதுங்கிறது போயிடுது. முன்னாடி என்னோடதும் இருக்கிறதுக்கும் இப்போ என்னோடதுங்கிறது போனதுக்கும் இது எல்லாமே பியூர்லி சைக்கலாஜிக்கலாக இருக்குது. அதை தவிர ஒரு பத்திரம் இருக்குது, அவ்வளோதான். ஒரு பத்திரம் இருக்குது. இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் விஷயமா இருக்குது. நேற்று வரைக்கும் என்னோடது கொஞ்சம் நினச்சி பாருங்க, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நேற்று வரைக்கும் என்னோடதுங்கிறது சைக்கலாஜிக்கல். இன்றைக்கி என்னோடது இல்லைங்கிறதும் சைக்கலாஜிக்கல். நெடுவில் ஒரு பத்திரத்தில் 2 பேர் கையெழுத்து போட்டதுனால இவனுக்கு என்னோடது இல்லைங்கிற சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை ஏற்படுத்தின்னு இருக்கான். முன்னாடி வேறு ஸ்டேட்டில் இருந்தான் இல்லையா? இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, இந்த ஓனர்ஷிப்பு நோஷன் இல்லையா? ஏன் நோஷன் அப்படின்னா, இந்த இடம் என்னோட இடமா நிரந்தரமாக இல்லையே, சாகர வரைக்கும் இருக்கேன், என்ன செத்து போன ஒன்றும் இல்லையே, பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லையே.
எப்படி இடம் அப்படின்னு ஒன்று எனக்கு நிரந்தரமாக இல்லைங்கிறதுனால அதை ஓனர்ஷிப் நான் கொண்டாட முடியாதோ, அது மாதிரி யதார்த்தத்தில் எதுலேயுமே நாம் ஓனர்ஷிப் கொண்டாட முடியாது. என்ன, எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நிலமோ வீடோ காரோ பந்துக்களோ எதுவுமே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. அப்போ இது எதுவுக்குமே நம்ம ஓனர்ஷிப்புங்கிறது வெறும் நோஷன் தானே தவிர யதார்த்தமாக ஓனர்ஷிப்புங்கிறது இல்லை என்கிறது தான் உண்மை. இந்த ஒரு பாவத்தோட இது இது எது இது இத்தனை நாளைக்கு பழகிருக்கோம் இல்லையா, நான் தான் ஓனர், இந்த திங்ஸ் எல்லாம் ஓன்டு, இதெல்லாம் எனக்கு சொந்தம், எனக்காக இருக்குன்னு பழகிருக்கோம் இல்லையா. இந்த பாவத்தை அறவே அறுத்து இந்த அண்ட சராச்சரம், இந்த ஜகத்து, இந்த என்னுடைய வீடுன்னு சொல்லப்படுகிறது, என்னுடைய மனைவி மக்கள் அல்லது என்னுடைய கணவன், என்னுடைய இந்த கார் மோர் ஆஃபீஸு என்று சொல்லப்படுகிறது, இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நான்கிற வஸ்து, இது சர்வமும் எம்பெருமானுக்கு ஆட்பட்டது என்கின்ற பாவம் வரணும். அது உண்மையும் கூட. அது நோஷன் இல்லை, அது உண்மை. அது எப்படி நோஷன் இல்லைன்னு சொல்கிறேள்? ஏன்னா நம்முடையது அப்படிங்கிறதுல நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாததுனாலேயே அது பொய். நம்மோடதுங்கிறது நிரந்தரம் இல்லை. ஆனால் என்றென்றைக்கு நிரந்தரமாக அண்ட சதாச்சரமும் ஜகத்தும் இதில் உள்ள சமஸ்த நாமரூபங்களும் அவனுடையது அப்படிங்கிறது நிரந்தரம். அவனுக்கே உரியதுங்கிறது நிரந்தரம். இந்த நிரந்தரமான உண்மையை முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணணும். எதுவுமே என்னோடது இல்லை, நான் உள்பட இந்த உடம்பு உள்பட எதுவுமே என்னோடது இல்லை, இதெல்லாம் என்னோடதுங்கிறது ஒரு பொய்யான நோஷன். உண்மையில் இது எல்லாம் ராமச்சந்திர பிரபுவனுடையது என்கிறத முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணோம். இது ஒரு ஞானம், ரெக்கக்னிஷன். சரணாகதிங்கிறது ஒரு ரெக்கக்னிஷன். அதாவது நேச்சரில் உள்ள உண்மையை ரெக்கக்னைஸ் பண்ணுறது. இந்த நேச்சர் இருக்கே, இந்த நேச்சர் என்னோடது இல்லை, என்னோடது நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன், எனக்காக வந்திருக்குன்னு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன். இது அக்ஞானம். இந்த அக்ஞானத்தினுடைய விலை, அக்ஞானம் நல்லதை கொடுக்கறதா இருந்தால் கூட அந்த அக்ஞானத்தில் இருக்கலாம், தப்பு இல்லை. இந்த அக்ஞானம் நல்லதையும் கொடுக்கல. இந்த நேச்சரை என்னோடதுன்னு நான் நினைக்கிறதுனுடைய பலன் என்ன அப்படின்னு இத்தனை உலகப்போர் நடக்கிறது. கடந்த 2000 வருடங்கள் நடந்த இனவதைகள், ஜினோசைடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எல்லா இடத்துலையும், ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், கோவாவில் எத்தனை கொடுமைகள் நடந்திருக்கு. ஆப்பிரிக்காவில் எல்லாத்துக்கும் மேலே. இவ்வளவும் ஏன் நடந்தது அப்படின்னா, இது எல்லாம் என்னோடது, நான் தான் இங்கே கிங்கு அப்படின்னு நினைக்கிறதுனால எல்லாத்தையும் அடித்து போடணும் அப்படின்னு கொஞ்சம் நெஞ்சமாக நடக்கலை. உலக வரலாறு தெரிஞ்சவாளுக்கு நான் சொல்கிறது புரியும். அக்கிரமம்னா இது மாதிரி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கவே முடியாது. இவ்வளவு படு பயங்கரமான அக்கிரமம் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் முதல் உலகப்போர், 2வது உலகப்போர் வரைக்கும் இது எல்லாம் நடந்ததெல்லாம் எதனால என்ன, நான் தான் கிங்குன்னு நினைக்கிறதுனால. ஸ்ரீ ராமானுஜருடைய இந்த ஆச்சரியமான தரிசனம் இருக்கே, எந்த தரிசனத்துக்காக கூறத்தாழ்வான் தரிசனத்தை இழந்தாரோ அந்த தரிசனம் எது அப்படின்ன, இது எல்லாமே எம்பெருமானுடையது, நான் உள்பட எம்பெருமானோடது. என்னோடதான் எல்லாம், என்னோடு தான் எல்லாம் நினைக்கும் பொழுது அந்த நானுக்கு நான் பேர். இது எல்லாம் நான் உள்பட அவரோடது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நானுக்கு என்ன பேர்? அடியேன் என்று பெயர். அடியேன் என்று அருமையான பெயர். அடியான் என்றால் தாசன் அர்த்தம். அடியேன் அஸ்மின்னு வெறும்னு சொல்றது இல்லை, தாசோஸ்மி. அடியேன் அப்படிங்கிறது, அடியேன்கிறதுலேருந்து ஆரம்பின்னு சொன்னாராம் அப்படின்னு வருது. திருக்கச்சி நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள் அடியேன்கிறதுலேருந்து ஆரம்பி என்று ஆழ்வார் பாசுரத்தில் அடியேன்னு வருது. அதை எடுத்து கொடுத்து, இந்த பாசுரத்தை எடுத்து கொடுத்து இதை ஆதாரமாக கொண்டு விசிஷ்டாத்வைத தரிசனத்தை ஸ்தாபிக்க வேணும் என்கிறத ஸ்ரீ ராமானுஜருக்கு உபதேசித்தார் என்றும், இந்த ஜீவனுடைய லட்சணங்கள்லாம் வரிசையாக சொல்லும் பொழுது இது சுத்தன், புத்தன், முக்தன், நித்யன் என்று எல்லா பிரிவாலும் ராமானுஜருக்கு முன்னாடியே சொல்லிட்டா.
சுத்த புத்த முக்த நித்திய ஸ்வரூபம் ஜீவன் என்கிறது ராமானுஜருக்கு முன்னாடி வந்த பெரிவா எல்லாருமே ஒத்துண்ட விஷயம், ராமானுஜரும் ஒத்துண்ட விஷயம். ராமானுஜர் இதையும் மறுக்கலை இப்போ நான் சொன்னதெல்லாம். ஆனால் ராமானுஜருடைய ஒரு பிரதிபா, ராமானுஜருடைய ஒரு அபூர்வதா என்ன என்றால், அதாவது ராமானுஜருடைய ஒரு இன்னோவேஷன் என்ன என்றால், இந்த ஜீவன் பகவத்சேஷதைக ரசமாக இருக்கிறது. அதாவது ஜீவனே எம்பெருமானுக்கு ஆட்படுறதுங்கிறது சாதனம் இல்லை. இங்கே எம்பெருமானுக்கு ஆட்படுறதுங்கிறது ஒரு புண்ணிய காரியம் இல்லை, இது ஒரு ஆன்மீக சாதனம் இல்லை. பின்ன என்ன அப்படின்னா, இந்த ஜீவன் எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கிறது என்கிறது ஜீவனுடைய சொரூபம், ஜீவனுடைய இயல் என்று அத்தியுதமாக ஒரு விஷயத்தை வழிகாட்டினார். இப்படி ஆட்பட்டு இருக்கிறது இயல்ங்கிறத அவன் புரிஞ்சிக்காத போனால் இத்தனை உலகப்போரும் இத்தனை அடிதடி உதையும் எல்லாம் நடக்கும். என்ன, நான் தான் அல்டிமேட்டு, எல்லாத்தையும் போட்டு அடிப்பேன் உதைப்பேன். ஈஸ்வரோகம் அகம் சித்தகா கீதையில் வருது இல்லையா, எல்லாத்தையும் போட்டு அடித்து உதைப்பேன் என்கின்ற இந்த இத்தனை படுபயங்கரமான மனித இனத்தில் நடந்த கொலைகளும் அழிவுகளும் அட்டூழியங்களும் எல்லாமே என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உலகம் இருக்கணும், எல்லாரையும் போட்டு நான் அடிப்பேன், நான் தான் எல்லாத்துக்கும் ராஜான்னு நினைக்கிறதுனால நான் யார் அப்படின்னு, நான் எம்பெருமானுடைய தாசன், அடியேன் அடியேன் என்று நினைக்கிறது மூலமாக இது எல்லாமே எம்பெருமானுக்கு ஆட்பட்டது தான், அடியேனும் ஆட்பட்டவன் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன ஆறுது அப்படின்னு பார்வையே மாறுறது, உலகத்தை பார்க்குற பார்வையே மாறுறது. உலகம் முழுக்க சாந்தி நிலவறது, உலகம் முழுக்க திருப்தி நிலவறது, அமைதி நிலவறது, பிரசாந்தி நிலவறது. அதுதான் இங்கே விஷயம். அது அப்போது அந்த இடத்துல அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரணும். அதுக்கு தான் சரணாகதின்னு பேர். இதெல்லாம் எனக்கு எனக்கு எல்லாரும் என்ன மதிக்கணும் அப்படிங்கிறது போய் அடியேன் எம்பெருமானுடைய தாசன் என்கிறது அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த ஞானத்தில் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருதே, அதுக்கு தான் சரணாகதி. அதை தான் இங்கே ஆத்ம நிக்ஷேபம்னு சொல்லணும். அந்த ஆத்ம நிக்ஷேபத்தை தான் இந்த சக்ருதேவ பிரபன்னாயங்கிற ஸ்லோகத்தில் தவாஸ்மிங்கிற வார்த்தை காட்டுறது. ராமர் சொல்லி கொடுக்குறார். வெறும்னா சரணாகதி பண்ணுன்னு மட்டும் சொல்லலை, சரணாகதி பண்ணனுக்கு அபயம் கொடுப்பேன்னு மட்டும் சொல்லலை, சரணாகதி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறார். தவாஸ்மி, தவ அஸ்மி, ராமா உம்மை சேர்ந்தவன் நான் அப்படிங்கிறது தான் தவாஸ்மிங்கிறது. தவ உங்களுடையவன், அஸ்மி இருக்கிறேன், உங்களுடைய நான் தவாஸ்மின்னா வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை, அடியேன்னு அர்த்தம். தவாஸ்மிங்கிற சொல்லுக்கு அடியேன் என்று அர்த்தம். தவாஸ்மின்னு ராமரிடத்தில் நாம் சொல்லணும், உம்மை சேர்ந்தவன் நான் அப்படின்னு அந்த ரெக்கக்னிஷன் வரணும். இந்த ஞானம், சரணாகதிங்கிற ஞானம் வரணும். அந்த ஞானம் மட்டும் சரணாகதி இல்லையா. ஏன்னா தவாஸ்மீதிச்ச ஜானாத்தின்னு வார்த்தை இல்லை. அடுத்தது என்னென்ன, தவாஸ்மீதிச்ச யாச்சத்தே என்ற சொல் வருது. தவாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிறவனுக்குன்னு மட்டும் அர்த்தம் பண்ணாமல் தவாஸ்மின்னு யாச்சிக்கிறவனுக்குன்னு அர்த்தம். இது யாச்சிக்கிறவனுக்கு, யாச்சிக்கிறது அப்படின்னு வரும்பொழுது இங்கே ஒரு யாச்சனை இருக்கும். எல்லாமே ராமரை சேர்ந்தது தான் அப்படிங்கிறது ஃபேக்ட், எல்லாமே பெருமாளை சேர்ந்தது தாங்கிறது ஃபேக்ட். அந்த ஃபேக்ட்டுக்கு சரணாகதியின் பேர் கிடையாது. அந்த ஃபேக்டை, அதாவது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எல்லாமே பெருமாளை சேர்ந்தது தான். சகல ஜகத்தும் அதில் உள்ள நாமரூபங்களும் பகவானை சேர்ந்தது தான். சமூல்கமஸ்ய பாகும் சுரே அப்படின்னு வேதம், எல்லாமே எம்பெருமானை சேர்ந்தது தான். அப்படி இருக்கும் பொழுது இது ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் மட்டும் சரணாகதி இல்லை. இத்தனை கோடி ஜீவர்களும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணலை, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது சரணாகதி. அப்போ சரணாகதிங்கிறது ஞானம். அதாவது இது எல்லாம் பெருமாளை சேர்ந்தது, நானும் பெருமாளை சேர்ந்தவன் என்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறது சரணாகதி. ரெக்கக்னைஸ் பண்ணுறது மட்டும் சரணாகதி இல்லை. அடுத்த ஸ்டெப்பு என்னென்ன, அதை அவரிடத்துல போய் கெஞ்சி சொல்லணும். அதுதான் யாச்சத்தே என்கின்ற வார்த்தை. அப்போது ஆத்ம நிக்ஷேபம் மட்டும் சரணாகதி இல்லை, கார்பண்யம் சரணாகதி. 6 லட்சணங்களில் முதல்ல ஆத்ம நிக்ஷேபம். அடுத்து நான் கீழேந்து வரேன். ஆனுகூல்யசி சங்கல்பகான்னு ஆரம்பித்ததுக்கு காரணம் வேறு. ஆனால் அது புரிஞ்சுக்கணும்னா ஆத்ம நிக்ஷேபத்துலேருந்து ஆரம்பிக்கிறது பெட்டர். அதுக்காக ஆத்ம நிக்ஷேபம்னா அவரிடத்துல நம்ம சப்மிட் பண்ணுறது.